குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பாவோட 30th வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம். ஹோம் செக் அவுட் பண்ணிட்டோம். என்ன கோயிலுக்கு போகிறேன்னு போயிட்டு சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கீழே மேட்டுப்பாளையம் இறங்க போகிறோம். அங்கே போயிட்டு இங்கே தென் திருப்பதின்னு ஒரு ஊர் இருக்கான். அங்கே இருக்க ஒரு பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ண போகிறேன். சனிக்கிழமைன்றதால கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். பேக் டு மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க ஆட்டோவில் தான் வரணும் போல இருக்குது. இந்த ஊருக்கு பேர் வந்து ஜடையம்பாளையம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது கோயில் மாதிரியே இல்லை, ஏதோ ஃபேக்ட்ரி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. கிட்ட போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். தென் திருப்பதியாம். சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோ ஒன்றும் இந்த கோயில் பெருசாக இல்லைங்க. ஃபோனை பிடிங்க வச்சிட்டாங்க, வீடியோ எடுக்க முடியல. ப்ளஸ் வந்து திருப்பதி மாதிரி ஒரு செட்டப், அதே மாதிரி கோயில் மாடலு, அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு பில்டப்பு, ஒரு லட்டு கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. என்ன ஒன்று சாமியை கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். பட் ஆனால் திருப்பதிக்கு கொள்ளா கிடையாது. இந்த ஃபேக்ட்ரி உள்ள இருக்கிற மாதிரி இது இடத்த ஆக்குப்பை பண்ணி கோயில்னு கட்டி வச்சுக்கிறாங்க. பார்க்கலாம், ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு மேலாம் ஒருத்தர் கோயிங் டு பொள்ளாச்சி பைபாஸ் விசிட் மாசாணி அம்மன் டெம்பிள். ஆஃப்டர் so much of struggle, raining and பஸ்ஸு கிடைக்காம ஸ்டாண்டிங்லேயே வந்து ஃபைனலி மாசாணி அம்மன் கோவிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப சின்ன வயசில் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 years பேக் என் அண்ணா, நாங்கள், என் அண்ணி, நாங்களாம் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்தோம். அதோட எங்கள் அம்மா அப்பாவோட இப்போ தான் வரேன். கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான சாமின்னு சொன்னாங்க. பட் நம்ம இதெல்லாம் நடக்கலை. இந்த வாட்டி நடக்குதான்னு பார்ப்போம். போய் சாமி கும்பிட்டு வந்து மீட் பண்ணுற கைஸ். கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். உள்ளே எனக்கு தெரிஞ்சு ஃபோன் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ட்ராவலே ரொம்ப நிறைய நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி மொத்தமே 2 கோயில் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு.